இன்றைக்கி நம்முடைய தியானத்துக்கு என்று உங்களுக்காக 7 உங்களுக்கு 7 என்ற வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். உங்களுக்காக 7 உங்களுக்கு 7, அதாவது உங்களுக்காக 7 இடங்களிலே தன்னுடைய சரீரத்திலிருந்து இரத்தத்தை சிந்தி ஒரு மீட்பை கர்த்தர் உண்டு பண்ணியிருக்கிறார். அது 7 விதமான நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையிலே அது கொடுத்திருக்கிறது. அதை குறித்தான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்காகவும் அவரையே கொடுத்தவர் பாருங்கள், முழு உடலையும் அது குறிக்கிறதா இருக்கிறது. நம்ம எல்லாருக்காகவும் மீட்கும்படியாக, ரட்சிக்கப்படும்படியாக, காப்பாற்றப்படும்படியாக நம்ம எல்லாருக்காகவும் அவருடைய சரீரத்தை முழுமையாக ஒப்பு கொடுத்தவர். பாருங்கள், அருமையாக ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்கள், மரணத்தை அவர் ஏனோ தானன்னு கொடுக்கல, முழுமையாய் சந்தோஷமாய் தான் பிள்ளைகளுக்காக ஒரு காரியத்தை முழு மனதோடு செய்து அப்பேற்பட்ட ரீதியிலே தன்னுடைய மரணத்தை அங்கே கொடுத்தார், தன்னுடைய உயிரை கொடுத்தார். ஆகவே இயேசு கிறிஸ்து முதலாக அவருடைய ரத்தம் சிந்தின இடத்தை நாம் பார்க்க போகிறோம். லூக்கா 22:44. சீக்கிரமாக லூக்கா 22:44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. பாருங்க, முதலாக கெட்செமனே தோட்டம் என்கிற இடத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்துறாரு. பாருங்க, கெட்செமனேன்னா இந்த ஒலிவ எண்ணெய் எடுக்கிற இடம். ஒலிவ கொட்டைகளை கொண்டு வந்து உள்ளே போட்டு அரைச்சி எடுப்பாங்களாம். பாருங்கள், இப்போ நம்ம எண்ணெய் செக்கெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். சும்மா கையில் வச்சு தேய்ச்சா எண்ணெய் வந்துடாது. பாருங்கள், அங்கே அழுத்தப்படுகிற ஒரு இடம். மனிதனுடைய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் மன அழுத்தம்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்க்க முடியாத ஒரு காரியம் அல்லது அவனுடைய எதிர்காலத்தை கடந்து போக முடியாத ஒரு தடுப்பு இருக்குமானால் அவனுடைய மன அழுத்தம்னு சொல்கிறாங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதலாக நம்முடைய எல்லா மன அழுத்தங்களையும் கெட்செமனே தோட்டத்திலே சுமந்தார் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி எல்லா மனிதனுடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் ஒரு மனிதனுக்கு அல்லது ஒரு மனிதனுடைய தலையிலே கொட்டும் பொழுது சொல்ல முடியாத ஒரு அழுத்தம் அந்த மனிதனை தாக்க ஆரம்பிக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்பேற்பட்ட மன அழுத்தத்தை அங்கே அடைந்தார். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில் ஒரு சிறைச்சாலை கைதியை இத்தனாம் தேதி தூக்கு போட்டு தூக்கிலிட்டு கொலை செய்யணும்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு அரசாணை வெளியிட்டிருந்தது. நாள் நெருங்கி வந்தது. அந்த மனுஷன் ஜெயிலில் கிடக்கிறான். நாளை காலையில் 5 மணிக்கு தூக்குப்பா, உன்னை தூக்கில் எடுத்து கொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஜெயிலர் வந்து சொல்லிட்டு போகிறாரு. இந்த மனுஷன் இந்த மரணத்தை எதிர்கொள்ள போகிறான். இப்போ சொல்லி முடியாத ஒரு மன அழுத்தம் உன்னை அழுத்த ஆரம்பிக்கிறது. நடந்த உண்மை சம்பவம் பாருங்கள், அழுத்த ஆரம்பிக்கிறது. சாப்பிடலை, ராத்திரி சாப்பிடலை, காலையில் நம்ம இறந்து போகிறோம், என்ன செய்ய போகிறோம், வாழ்க்கை போச்சேன்னு சொல்லி அப்படிப்பட்ட ரீதியில் நினைத்து அதை நினைத்து கொண்டிருக்கிற வேளையில் சரீரத்திற்கு அந்த வியர்வை நாளங்கள் வழியாக இரத்தம் வெளியேற ஆரம்பித்தது தான். பாருங்கள், காலைல 5 மணிக்கு தூக்கிலிட போகிறாங்க. இந்த மனுஷன் 11 மணி 12 மணிக்கெல்லாம் இந்த மனிதனுடைய சரீரத்திலிருந்து வந்து இரத்தம் வெளியேற இரத்த வெள்ளத்திலே அந்த மனிதனை விதமாக மறுத்து கிடந்தான் என்று அந்த சம்பவம் சொல்லுது. என்ன காரியம்னா, ஒரு மனிதன் சொல்லி முடியாத மன அழுத்தத்துக்குள்ளே ஆளாகும் பொழுது அந்த மனிதனுடைய இரத்தம் இந்த வியர்வை நாளங்கள் வழியாக வெளியேறி அவ்விதமாக அவனுக்கு மரணத்தை கொண்டு வருகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதலாக நம்முடைய எல்லா பாரங்களையும் நம்முடைய எல்லா மன அழுத்தங்களையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே முன்பதாக அங்கே கெட்செமனே தோட்டத்தில் சுமந்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், ஒரு மனிதனுக்கு ஒரு பாத்திரத்தில் எல்லா பாவமும் அக்கிரமமும் எல்லா மனிதனுடைய வேதனைகளும் வியாதிகளும் பலவீனங்களும் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த மனுஷன் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனிதனாய் அதை குடிக்க வேண்டிய கட்டாயத்தில் அங்கே இருந்தார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கள் மட்டும் செய்யும் என்று கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறார். பாருங்கள், ஆனால் நீங்கள் முடியாது. காரணம், எல்லா மனிதனுடைய பாவத்தையும் சாபத்தையும் அக்கிரமத்தையும் நீ தான்ப்பா சுமந்து தீர்க்கணும். காரணம், எல்லா மனிதனையும் மீட்கப்படும்படி பரிசுத்த ரத்தத்தை உனக்குள்ள தான் வச்சு அனுப்பியிருக்கிறேன், நீ தான் ரத்தம் சிந்தனும் அப்படிங்கிற ஒரு ஆழமான ஒரு காரியம் வெளிப்பட்டது. அப்பேற்பட்ட விதத்தில் அவருடைய வியர்வை நாளங்கள் வழியாக
இரத்தம் பீரிட்டு பாய்ந்தது, அதை நமக்காக சகித்து கொண்டார்.